பாம்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாம்பு வந்து எல்லாமே விஷம் உள்ளது அப்படின்னு தெரியும். பாம்பு வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு 230 வகையான பாம்புகள் இருக்கான். அதில் வந்து விஷத்தன்மை கொண்டது வந்து ஒரு 50 வகையான பாம்பு மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டதான். மீதி 180 வகையான பாம்புகள் வந்து விஷத்தன்மை அற்றதானாம். அதுலேயுமே ரொம்ப விஷத்தன்மை வந்து பிளாக் பாம்பான்னு ஒரு பாம்பு இருக்கான். அது வந்து ரொம்ப விஷத்தன்மை இருக்கான். அது வந்து இப்போ இது வரைக்கும் நிறைய பேர்த்த கடிச்சிருக்கான். அது கடிச்சதுல உயிர் பிழைச்சது அப்படிங்கிறது யாருமே கிடையாதான். நேரடியாக நரம்பு மண்டல பாம்பு கடிச்சிச்சுன்னா நேரடியாக போய் நரம்பு மண்டலத்தையே தாக்கி உடனே இறந்துருவாங்களாம். அதாவது பாம்பு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பாம்புகளால் கடிச்சு சாகுறவங்களோட எண்ணிக்கை இந்த உலகத்திலே பார்த்தோம்னா 1,00,000 பேர் மட்டும் பாம்பு கடிச்சா இறந்து போகிறாங்களாம். அதுக்கடுத்து சில வகையான பாம்பு வந்து டைரெக்டாக நரம்பு மண்டலத்தையே போய் தாக்குமா. அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியாவிலே அதிகமான பாம்பு விஷத்தன்மை கொண்ட பாம்பு வந்து கண்ணாடி விரியன் தானா. ஆனால் இந்தியாவில் அதிக விஷமுள்ள பாம்பு வந்து கட்டு விரியனா. ஆனால் அதிகமாக பாம்பு கடிக்கிறத வந்து கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாம்பு தான் இந்த உலகத்திலே கடிச்சு நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து கொல்லுது. அதாவது 1,00,000 முன்னாடி கூட பார்த்தோம்ல, ஒரு 1,00,000 பேர் சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை விட வந்து இந்த உலகத்திலே விஷமுள்ள தேனீக்கள் நிறைய இருக்கான். பாம்பை விட தேனீக்கள் கடிக்கிறதுனால இந்த உலகத்திலே அதிகமான இறப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சு அடுத்து வேறு ஏதாவது உயிரினத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம்.